வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நேசம் கொண்ட மனமே கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் முகந்துடைய குரல் மானசாவை நிறுத்தியது. ஏன் நீங்களே இந்த ஆடை பண்ணக்கூடாது? உங்க முக அமைப்பு, பார்வையில் இருக்கிற லேசான திமிர், இதெல்லாம் உங்களை மாடலிங்ல பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அவனுடைய குரலில் நிஜமான அக்கறை இருந்தது. நோட்பேடை நெஞ்சோடு சேர்த்தணைத்து கொண்டு மென்மையாக சிரித்தாள். தேங்க்ஸ் சார், ஆனா எனக்கு இதிலெல்லாம் ஆர்வம் இல்லை, கூறிவிட்டு திரும்பி நடந்தாள். மறுபடியும் ஒரு நிமிஷம், ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசும்போது நின்று பதில் சொல்லி பழகுங்க. நமக்கு யாராவது ஆஃபர் தந்தா முதல்ல கன்சிடர் பண்ண பழகுங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நடந்துக்க கூடாது. நிச்சயம் உங்களுடைய இந்த ஆடு சம்பளம் உங்களுடைய மாதாந்திர சேலரிக்கு சம்பந்தம் இல்லாதது. இது தனி. முதல்ல அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க என்றான் எரிச்சலாக. இதுதான் சார் இந்த உலகத்துல மோசமான வியாதி. உங்களுக்கு உயர்வா தெரியற ஒரு விஷயம் எனக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. பணம் எனக்கு பெரிய விஷயமா இருந்ததில்ல. நான் பணத்துக்காக எந்த வேலையும் செய்யற கேரக்டரும் இல்ல என்றாள் அழுத்தமாக. ஓ, அப்புறம் எதுக்கு வேலைக்கு வந்தீங்க என்றான் நக்கலாக. அவனுடைய கேலி அவளுடைய தன்மானத்தை பதம் பார்த்தது. நிச்சயமா நீங்க கற்பனை பண்ணிட்ட காரணத்துக்காக நான் வரல. அடிப்படை தேவைக்காக வந்திருக்கேன். என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கும் ஆடம்பர தேவைகளுக்கும் இடையேயான தூரம் என்னன்னு எனக்கு தெரியும் என்று சொன்னவளை முன்னினும் இகழ்வாய் பார்த்தான். எல்லாத்துக்கும் விலை இருக்கு. என்ன விலையில வித்தியாசப்படலாம். உனக்கும் ஒரு விலை இருக்கும். என்னவோ நீ ஒருத்தி இந்த உலகத்துல விலை மதிப்பே இல்லாத அற்புத மாதிரி நடந்துக்க வேண்டாம். உன்னை மாதிரி பெண்கள் ஏதாவது ஒரு விலைக்கு படிவாங்கதான் நான் பார்த்திருக்கேன். கைகளை மேலே உயர்த்தி சோம்பல் முறித்தான். அந்த செயல் பெண்ணியம் குறித்த அவனுடைய தாழ்ந்த கண்ணோட்டத்தை சொன்னது. தன் மீது அவன் இறைத்த சாக்கடை துளிகளை எண்ணி மனம் வெதும்பினாள். ஆனால் அவளுடைய இடத்தில் வேறு ஒரு பெண் இருந்திருந்தால் இந்நேரம் அழுதிருப்பாள் அல்லது ஆர்ப்பாட்டம் செய்திருப்பாள். ஆனால் மானசாவுக்கு சிரிப்புதான் வந்தது. இருக்கலாம். நீங்க விலை கொடுத்து வாங்கினது அந்த பெண்களுடைய சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் சூழ்நிலையை விலைக்கு விற்கிறதுக்கு இந்த மானசா அத்தனை பலகீனமான பெண் இல்லை. அவளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை தர உங்க முழு ஜென்மம் சம்பாதிச்சாலும் முடியாது. ஏன்னா நான் பிரச்சனைக்கு அடிபணியறதில்ல. பிரச்சனையோட வாழ பழகிடுவேன். அதனால தான் யாருடைய மிரட்டலுக்கும் பயப்படாம நான் இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அழுத்தமாய் சொல்லிவிட்டு நிமிர்வாய் திரும்பி நடந்தவளை அவனுடைய குரல் மறுபடியும் தடுத்தது. மானசா நின்றாள். எந்த பயமும் இல்லாமல் அவன் முகத்தையே பார்த்தாள். உனக்கு அகம்பாவம் அதிகம். இதுக்கான பலனை நீ சீக்கிரம் அனுபவிப்ப. யூ கேன் கோ நவ். பல்லை கடித்து சொல்லிவிட்டு சுழன்று வேறு புறமாய் திரும்பி அமர்ந்தான். இருக்கைக்கு திரும்பிய மானசாவின் முகம் சோர்ந்து கிடந்தது. அவள் முகவாட்டத்தை அறிந்த ஹரிதா அவளை அழைத்து கொண்டு கேபினுக்குள் வந்தாள். என்னாச்சு மானசா, அந்த பொறுக்கி ஏதாவது சொல்லி விட்டானா என்றாள் மெல்லிய குரலில். வேலைக்குன்னு வந்துட்டா அதெல்லாம் சந்திக்க பயந்தா என்ன ஆகிறது? ஆனாலும் ரொம்ப அலுப்பா இருக்கு ஹரிதா. தனக்கு கொடுக்க இருக்குங்கிறதுக்காக தேள் எல்லோரையும் கொட்டியே ஆகணுமா? இதுதான் அதோட தலையெழுத்தா? தெரியல. அவளுடைய வலியான வார்த்தைகள் ஹரிதாவை நிஜமாகவே சுட்டது. பெரியவருக்கு நேரெதிர் அவரோட மகன் மானசா. பொம்பளைங்க மேல மரியாதையே கிடையாது. அவனுக்கு ஒரு காதல் இருந்ததாகவும் அது முறிஞ்ச விரக்தியால அவன் இப்படி ஆகிட்டதாகவும் கேள்வி. ஆனா கொஞ்சம் பல்ல காட்டி அப்படி இப்படி இவங்கிட்ட நடந்துகிட்டா போதும். நாம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். எப்ப அவனை முறைச்சுக்கிட்டு நிக்கிறோமோ அப்பத்தான் இவனோட ஈகோ முட்டிட்டு எழுந்து நின்று ஆட்டம் போடும் என்று சொன்ன ஹரிதாவை புழுவை பார்ப்பது போல பார்த்தாள். நீ பேசுற இந்த வார்த்தைக்கு அந்த முகுந்தோட வார்த்தைகளே மேல்னு நான் நினைக்கிறேன். நிஜத்துல நேர்மையா வாழணும் ஹரிதா. நேர்மையா நடிக்க கூடாது. அதுதான் நான்
என்னால இருக்க முடியாத இடத்த விட்டு நான் போயிடுவேன். என் தன்மானத்தை அடகு வச்சுட்டு எங்கேயும் வாழ மாட்டேன் என்றாள் உறுதியாக. உன் தன்மான உணர்ச்சியை நான் ரொம்பவே மதிக்கிறேன் மனசா. ஆனா இப்ப எல்லாமே போட்டி உலகம் ஆயிடுச்சு. இங்க நடக்கிற எல்லாத்துலயும் போட்டியும் பொறாமையும் உண்டாகிடுச்சு. நம்மை நிரூபிக்கணும்னா நாம ஓடித்தான் ஆகணும். அந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு நல்லது கெட்டத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா நம்மள முந்திட்டு இந்த உலகம் ஓடிடும். ஹரிதா அக்கறையாய் சொன்னாள். அதுக்காக எப்படி வேணா வாழலாம்னு எனக்கு கத்துத்தரையா? நான் அப்படி வாழ நினைச்சிருந்தா நான் ஏன் மும்பையை விட்டு இங்க ஓடி வரணும்? இத்தனை அவமானங்களை சந்திச்சு அல்லாடணும்? இல்ல மனசா, நான் சொல்ல வந்தது அதில்ல. எல்லா இடத்துலயும் எதிர்ப்ப பதிவு செஞ்சுட்டே இருக்கிறத விட பேசாம சிரிச்சுட்டு போயிட. அதனால என்ன குறைஞ்சு போயிட போற? காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்ச பிறகு மிருகங்களோட விஷத்தன்மை பத்தி ஆராயறது வேலையத்த வேலைன்னு எனக்கு தோணுது. இந்த புலிகிட்ட இருந்து தப்பிச்சா அடுத்து ஒரு சிங்கத்தையோ அல்லது சிறுத்தையையோ சந்திச்சு தானே ஆகணும். இது முகுந்தையும் நீலுமையும் விட மோசமான மனிதர்கள் நிறைஞ்சிருக்கிற உலகம் இது. இதுல நீ யாரை நல்லவங்கன்னும் யாரை கெட்டவங்கன்னும் தரம் பிரிக்க முடியும்? ஹரிதாவின் கேள்வி நியாயமாகத்தான் இருந்தது. ஆனால் அதற்காக எந்த நிலையிலும் தன்மானத்தை ஆணிடம் அடகு வைத்து வாழ முடியுமா என்ன? எங்கோ வெறித்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தவளை சொடுக்கு போட்டு பூமிக்கு கொண்டு வந்தாள் ஹரிதா. சரிவா, நீ மூட் அவுட்டா இருக்க, ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். அப்பதான் நீயும் சரியா வருவ. பதிலுக்கு காத்திராமல் இன்டர்காமில் தகவலை சொல்லிவிட்டு மானசாவை இழுத்து கொண்டு வெளியில் வந்தாள். வெயில் இறங்கு முகத்தில் இருந்ததால் முகத்தை பதம் பார்த்தது. எங்க போகலாம் மானசா? அது உன்னோட சாய்ஸ். ஏதாவது மாலுக்கு போகலாமா? போய் மாலை முழுக்க சுத்தி பார்த்துட்டு சின்ன ஹேர் பேண்ட் வாங்கிட்டு வருவேன். அது எனக்கு ரொம்ப ஜாலியான மேட்டர். வாயேன், இன்னும் மனுஷங்க எவ்வளவு வித்தியாசமா இந்த உலகத்துல இருக்காங்கன்னு உனக்கு புரியும் இல்லையா? மானசாவின் பதிலுக்கு காத்திராமல் ஆட்டோவை நிறுத்தினாள். இருவரும் ஏறிக்கொள்ள ஆட்டோ ஹரிதா குறிப்பிட்ட மாலை நோக்கி விரைந்தது. மதிய நேரமானதால் சாலையிலும் மாலிலும் கூட்டம் அவ்வளவாக இல்லை. ஏசி காற்று உடம்பு தடவியது. ஹரிதா இலக்கில்லாமல் எதையெதையோ தேடிக்கொண்டிருந்தாள். அடிக்கடி மானசாவை பார்த்து கண்ணடித்து கொண்டாள். ஐயோ ஹரிதா, என்னால முடியல. திருப்பதியில போய் மொட்டையனை தேடுற மாதிரி நீ பாட்டுக்கு இலக்கில்லாம தேடிட்டு இருக்க. நான் அப்படி ஓரமா உட்கார்ந்துக்கிட்டேன். நீ உன்னோட தேடலை முடிச்சிட்டு வா. மானசா சிரித்தபடி ஒரு ஓரமாய் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அங்கு வந்து போகும் மனிதர்களை நோட்டமிடத் தொடங்கினாள். மனிதர்கள், உலகம் முழுக்க மனிதர்கள், விதவிதமான மனிதர்கள், விதவிதமான தேவைகளுடன் உலாவிக் கொண்டிருக்கும் மனிதர்கள். பெரும்பாலும் மனிதர்களிடம் குடும்பம் என்ற பொதுமை இருந்தது. குடும்பம் இல்லாத மனிதர்கள், நண்பர்கள் என்ற குழுக்கள் நடுவில் வந்து இன்புற்று கொண்டு இருந்தார்கள். இந்த இயல்பான விஷயம் தன்னிடம் இல்லாததால் தான் அதுவே பெரும் பிரதானம் போல தோன்றுகிறதோ என்று நினைத்த போது லேசாய் சிரிப்பு வந்தது. எப்போதுமே கூடு அழகான விஷயம்தான். கூட்டிற்குள் அழகான அடை காக்கும் பெட்டை குருவியும் அதை அரவணைக்கும் ஆண் குருவியும் நிச்சயம் அழகான அன்புதான். ஏனென்றோ கேட்க ஆளில்லை, வாவென்று சொல்ல வாயில்லை என்ற பாடல் வரிகள் மனசுக்குள் ஓடியது. வழக்கம் போல பொன்முறுவல் வந்து இதழ்களில் பதியமானது. சட்டென்று பழக்கப்பட்ட குரலாய் பக்கத்தில் கேட்க திரும்பி பார்த்தாள். கண்கள் விரிந்தது. முரளிக்குமார் தன்னுடைய குடும்பத்துடன் குதூகலமாய் வந்து கொண்டிருந்தார். பார்க்க அழகாய் நிறைவாயிருந்தது. பக்கவாட்டில் திரும்பி இவளை பார்த்த முரளிக்குமார் முகம் மாறினார். சின்னம்மாவும் அவர்கள் குழந்தைகள் கூட இவள் நிற்பதை கண்டு கொண்டார்கள். நாற்காலியை விட்டு எழுந்து நின்றாள். முரளிக்குமார் 10 நிமிடத்திற்கு மேலாய் மனைவியிடம் போராடி அனுமதி வாங்கிக் கொண்டு இவளை நோக்கி வந்தார். முகத்தில் செயற்கையாக புன்னகையை ஒட்ட வைத்திருந்தார். என்ன மனசா, எப்படி இருக்க? ரயிலடியில் சந்தித்த பழைய சிநேகிதனை விசாரிப்பது போல் விசாரித்தார். இந்த அந்நியம் மனசுக்குள் சலிப்பைத்தான் ஏற்படுத்தி இருந்தது. இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க. சொல்லிக்கிற மாதிரி இல்ல. நளினி கிட்ட காலம் தள்ளுறது மாதிரி அக்கப்போர் இல்ல.
உன்னை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு மானசா. என்ன அப்படி பார்க்கற? நிஜம்தான். இப்படி நிம்மதியா சுதந்திரமா இருக்கேன்னு நினைச்சா ஒரு வகையில பொறாமையா தானே இருக்கு. மனுஷனா பிறந்தவனுக்கு சுதந்திரம் வேணும். அது இல்லாட்டி வாழ்ந்து என்ன அர்த்தம்? சர்வ ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கையாண்டார். எந்த இடத்திலும் மானசாவிற்கு அவருடன் வந்துவிடும் ஆசை துளிர்த்துவிடக் கூடாது என்பது போல் சர்வ ஜாக்கிரதையாக பேசினார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக நின்றாள். நீ என்ன இந்த நேரத்துல ஆபீஸ் போகலையா என்றார். சும்மாதான், என் கூட வேலை பார்க்குற பொண்ணு கூட வெளியே வந்த, அவ கொஞ்சம் திங்ஸ் வாங்க போயிருக்கா என்றாள். அதற்குள்ளாகவே 2 முறை மணிக்கட்டை திருப்பி பார்த்து கொண்டார். நளினியிடமிருந்து வாங்கி வந்திருந்த நேரம் முடிந்து விட்டதோ என்னவோ. எத்தனை வினாடிகள் அதில் மிச்சம் இருக்கிறது என்று அறிய முடியவில்லை. ஓ அப்படியா? நாங்க கூட இப்படி அடிக்கடி எல்லாம் வெளியே வர்றதில்ல. பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது, அதான் அப்படியே வந்தோம். யார் கையில இப்பெல்லாம் காசு இருக்கு? அவர் அதற்கு ஒரு பாட்டம் ஆரம்பிக்க அதற்குள் நளினியிடமிருந்து மிஸ்டு கால் வந்திருந்தது. எடுத்து பார்த்தவர் தாமதிக்காமல் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. தலையெழுத்தென்ன, என் முதலெழுத்தென்ன கண்டுபிடி. மானசீகமாய் மனசுக்குள் வைரமுத்திற்கு ஒரு வாழ்த்தையும் நன்றியையும் அனுப்பிவிட்டு இயல்பாக தன்னை மாற்றிக்கொண்டாள். வயது வந்த பெண் நேரங்கெட்ட வேளையில் இங்கே நிற்கிறாள். எதற்கு வந்தாய் என்று அதட்டி கேட்டு கண்டிக்க உரிமை இல்லை. யாரோடு வந்தாள் என்று கவலை கொள்ள மனதில்லை. ஆனால் ஏதோ ரயில் சிநேகிதன் போல் பேசிவிட்டு கடந்து போகிறார். அத்தனையும் சுயநலம். எதையும் சாக்காக வைத்துக்கொண்டு அவள் திரும்பி வந்து விடுவாளோ என்ற பயம். தன்னுடைய இன்பமான இல்லறத்தை முடக்கிக் கொள்ள விரும்பாத பயம். ஹரிதா முகமெல்லாம் சிரிப்பாக இவளை நோக்கி வந்தாள். பாத்தியா மனசா, ஹேர் கிளிப் 80 ரூபாய். இவ்வளவு பெரிய மால்ல நாம பர்ச்சேஸ் பண்ணது. சரி வா, பின்னாடி கேண்டீன் இருக்கு, போய் ஏதாவது சாப்பிடலாம். மானசாவின் கைகளை பற்றி இழுத்து கொண்டு போனாள். பளிங்கு தரையில் கால் வழுக்கியது. இருவரும் பின்னால் இருந்த டிரைவின்னுக்கு போனார்கள். அங்கேயும் கூட்டம் தள்ளி சாய்த்தது. ஹரிதா 2 பிஸ்தா ஐஸ்கிரீம்களை வாங்கி கொண்டு வந்தாள். மானசா லேசாய் கண்களை சுழற்ற முரளிக்குமார் குடும்பத்துடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவரும் இவளை பார்த்து விட்டார். தர்ம சங்கடமாக புன்னகித்தார். பாவம், குடும்பத்துடன் குதூகலிக்க வந்த இடத்தில் இவளை பார்த்தது அவருடைய இயல்பான சந்தோஷங்களுக்கு இடையூறு என்று தோன்ற அங்கிருந்து ஒதுங்கி நின்று கொண்டாள். ஏய் லூசு, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? எங்க வீரப்பெண் மானசா எங்கேயோ போயிட்டா. எதையோ பறிகொடுத்த மாதிரி அம்மணி இருக்கிறத பார்க்க எனக்கே பிடிக்கல. அங்க பாரு, சுமாரா இருக்கிற பீஸ் எல்லாம் எவ்வளவு அலப்பறை செய்துங்கன்னு. உனக்கு என்னடி ராசாத்தி? அங்க பாரு, அந்த ஓல்டு மேன் உன்னையே ரொம்ப நேரமா சைட் அடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற பீப்பா பொண்டாட்டியையும் டீனேஜ் வயசுல இருக்கிற பொண்ணு புள்ள இதுங்களையும் மீறி உன்னையே வச்சக்கண் வாங்காம பாத்துட்டு இருக்காரு. நீ என்னடான்னா எதையோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிற. ஐஸ்கிரீமை ஸ்பூனில் அள்ளி வாயில் போட்டு கொண்டபடி ஹரிதா காட்டிய இடத்தை பார்க்க அங்கே முரளிக்குமார் அமர்ந்திருந்தார். மானசாவும் பதிலுக்கு அவரை பார்த்தாள். அதற்குள் சாப்பிட்டு முடித்து அவ்விடத்தை விட்டு அகன்ற முரளிக்குமார் கண்களாலேயே இவளிடம் விடை பெற அதை பார்த்த ஹரிதா அதிர்ந்து போய் நின்றாள். அடக்கடவுளே, இதென்ன கூத்து? நான் என்னவோ கேலிக்கு சொன்னா அந்த ஆளு நிஜமாவே போகும்போது தலையாட்டுறான். பதிலுக்கு நீயும் அனுமதி தர்ற? என்ன நடக்குதுங்க? டென்ஷன்ல என் கையில இருக்கிற ஐஸ்கிரீம் சூடாகிடுச்சுடி. பேசிக்கொண்டே போன ஹரிதாவை கையை உயர்த்தி தடுத்தாள். அவர் என் அப்பா ஹரிதா என்றாள். ஹரிதா அதிர்ச்சி வாங்கி இவளை பார்த்து கொண்டே நிற்க மானசாவின் முகத்தில் வழக்கமான அதே அமைதி புன்னகை. மானசா, என்ன சொல்ற நீ? அவர் அப்பான்னா? அவர் கூட இருந்தவங்க எல்லாம் யாரு? உன்னை பார்த்ததும் அவர் ஏன் இப்படி தள்ளி நிற்கிறாரு? ஹரிதாவிடம் நிறைய கேள்விகள் இருந்தன. என் அப்பாதான். அது அவரோட மனைவி, குழந்தைகள். ஆனா அவங்க ஏன் அம்மா கிடையாது. என் அம்மா மூலமாவும் எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க. இதுக்கு மேலையும் உனக்கு விளக்கம் தேவைப்படாதுன்னு நம்புறேன்.
மானசா சொல்லிவிட்டு கண்ணீரை மறைக்க கை நகங்களை ஆராய ஹரிதாவின் அத்தனை கேலியும் குறும்பும் ஒரு நொடியில் மறைந்து தன் அருகில் நிற்கும் தோழியின் மீது இரக்கமும் அன்பும் ஏகமாய் சுரந்தது. ஐம் சாரி மானசா, உன்னுடைய சூழ்நிலை புரியாம நான் உன்கிட்ட விளையாட்டா பேசிட்டேன். என்ன நினைச்சா எனக்கே எரிச்சலா வருது. இல்ல ஹரிதா, இது எனக்கு பழகி போன விஷயம். இதை நான் எப்பவும் என் முதுகுல தூக்கிட்டு அலையறது இல்ல. ஓட்டை சுமக்கிற ஆமைக்கு பாரமா இருக்குமோன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதுக்கு அந்த கூடுதான் பாதுகாப்பு. எனக்கும் என்னுடைய இந்த பிரச்சனைகள் வாழறதுக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் தந்துட்டு இருக்கு. சரி, விட்டு தள்ளு. என்ன நீ ஹர்ட் பண்ணதான் நினைச்சா எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, அது போதும். மானசா கண்ணடித்து சிரிக்க மனம் லேசானது போல் சிரித்தாள் ஹரிதா. மார்கழி மாசத்து பனிக்காற்று ஊசி போல உடலை குத்தி கூராய்ந்து கொண்டிருக்க லானில் அமர்ந்திருந்த மானசாவின் மனசு நிலையில் இல்லை. என்னம்மா இந்நேரத்துல இப்படி உட்கார்ந்திருக்க? அருகில் குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். ஹவுஸ் கோட்டும் உள்ளன் தொப்பியுமாக சண்முக சுந்தரம் நின்றிருந்தார். உட்காருங்க சார், நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். எழ முயன்றவளை கை உயர்த்தி தடுத்தார். வேண்டாமா, இந்த நேரத்துல டீ குடிச்சா தூக்கம் வராது என்றவர், ஆபீஸ்ல உனக்கும் முகுந்தனுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டுவிட்டு அவள் முகத்தையே பார்த்தார். அப்படி சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னும் சொல்ல முடியாது என்று கூறி சிரித்தாள். நான் எங்க போனாலும் இலவச இணைப்பா பிரச்சனையும் வந்து சேர்ந்துக்கிடுறது வழக்கமாயிடுச்சு. அதுதான் சார் அலுப்பா இருக்கு என்றாள் வருத்தமாக. முகுந்த அவசரக்காரன்தான். அதுக்கு பர்சனலா பல காரணங்கள் இருந்தாலும் அதை மற்றவங்க கிட்ட காட்டுறதுல எந்த நியாயமும் இல்லைதான். அவன் சொல்லி திருந்துற ரகம் இல்லை. அவனுடைய வரையறைகளும் தேவைகளும் வேறு விதமானது. மேலை நாட்டு வாழ்வியலை ரசிக்கிறவன். என் பொண்ணும் எத்தனையோ அறிவுரைகளை அவனுக்கு சொல்லி பார்த்துட்டான். ஆனா எந்த பலனும் இல்ல. ஆனா திருந்துவாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நானே எல்லாம் அனுபவப்பட்ட பிறகுதான் திருந்தினேன். அவர் சிரித்தார். மானசா அவருக்கு விளக்கம் தரவோ அவருடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளவோ மனதில்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அவருடைய வார்த்தைகளில் இஷ்டமில்லை. சண்முக சுந்தரம் விடை பெற்று கொண்டு தன்னுடைய பங்களாவிற்கு திரும்பினார். அவள் மட்டும் தத்திக்கொண்டு தடம் மாறி திரிந்த பால் நிலவை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். நாம நாளைக்கு பெங்களூர் போகணும். 2 நாள் ட்ரிப். நீங்க ரெடி ஆகிட்டு சொல்லுங்க. அதை முடிச்சுட்டு அங்கிருந்து மும்பை போக வேண்டி வரும். பேசிக்கொண்டே சென்ற முகுந்தன் நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான். கண்களில் அப்பட்டமாய் அதிர்ச்சி தெரிந்தது. 4-5 நாட்கள் வெளியூர் ட்ரிப், அதுவும் இவனை நம்பி. கண்களின் முன்னே பூச்சி பறந்தது. அவளுடைய எண்ணத்தை மிக சரியாய் நாடி பிடித்தான். என்ன பயமா இருக்கா என்றான் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு லேசாய் சிரித்தபடி. பயம் இல்ல, ஆனா லேசா குழப்பமா இருக்கு. இந்த ட்ரிப் இப்ப எதுக்கு, அதுவும் என்னோட சேர்ந்துங்கிற குழப்பம்தான் என்றவளை புழுவை போல பார்த்தான். ஹலோ மேடம், உங்களுக்கு இந்த அட்வர்டைசிங் மீடியால துளி கூட பரிச்சயம் இல்லைன்னு தெரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்காக இப்படியா? புதுசா ஸ்டார்களை வச்சு ஷூட்டிங் பண்ண வேண்டிய ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. அந்தந்த ஸ்டேட்டுக்கான ஆர்டர் அங்க இருக்கிற செலிபிரிட்டிகளை வச்சு செய்யறோம். அதுக்காகத்தான் இந்தியாவில் இருக்கிற பல ஸ்டேட்ஸுகளுக்கு நாம போய் ஷூட் பண்ண வேண்டி இருக்கு. ஸ்டேட் விஐபிஸ் ஒரு நாளைக்கு நமக்கு 3 மணி நேரம் தான் கால் ஷீட் தந்திருக்காங்க. அதுக்குள்ள நாம ஷூட்டிங் முடிச்சாகணும். எப்பவும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீலு தான் என் கூட வருவாரு. அவர் லாங் லீவ்ல போனதால அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற உங்களை அழிச்சிட்டு போறேன். போதுமா டீட்டெயில்? எரிச்சலும் நக்கலும் கலந்த குரலில் கேட்க மானசா நோட்பேடின் நுனியை பார்த்தபடி அமைதியாக நின்றாள். கை விரலால் அவளுடைய முகத்திற்கு நேரே சொடக்கு போட்டான். ஹலோ, என்ன யோசனை என்றான் கை விரல்களை விரித்து. அவளுடைய நீண்ட மௌனம் அவனை வெகுவாய் எரிச்சல் படுத்தியது. அன்னைக்கு ஏதோ மாடல் மாதிரி இருக்கேன்னு சொன்னது வாஸ்தவம்தான். அதுக்கு இத்தனை அலட்டிய வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா பொருளுக்கும் விலை இருக்குன்னு நான் சொன்னது எத்தனை நிஜமோ அந்த அளவு நிஜம். நான் எந்த பொருளையும் விலை கொடுக்காம தொடமாட்டேங்கிறதும். அதனால எந்த தயக்கமும் இல்லாமல் நீ வரலாம்.
அவன் அழுத்தமாக சொல்ல அவள் விலுக்கென நிமிர்ந்து பார்த்தாள். சாரி சார், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா தயங்கினதுக்கு காரணம் அது இல்ல. இது மாதிரியான பயணங்கள் நான் யார் கூடவும் போனதில்ல. அதுதான் நீங்க சொன்னதும் சட்டுன்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாம நின்னுட்டேன். சொல்லுங்க சார், எப்ப கிளம்பணும்? அவள் கேட்க அவளுடைய கண்களை ஊடுருவி பார்த்தான். முதன்முறையாக அவனுடைய அடிமனதில் சிலிர்ப்பாகவும் இனம் புரியாத பரவசமுமாகவும் இருந்தது. பெண்களை விலை கொடுத்தே வாங்கி பழக்கப்பட்ட அவனுக்கு அவளிடம் ஏதோ ஒன்று விலை மதிக்க முடியாதது இருப்பது போல் தோன்றியது. துணிகளை பேக் செய்து கொண்டு இருந்தவளை வந்து ஆச்சரியமாய் பார்த்தார் வேலம்மா. ஊருக்கு எங்கேயும் கிளம்பிட்டியா கண்ணு என்றாள். ஆமம்மா, பெங்களூர் மும்பை எல்லாம் ஷூட் இருக்கு, அதுக்கு போறேன். சின்னவர் கூட. சின்னவர் கூடவாம்மா என்றாள் வார்த்தைகளை நீட்டி. குரலில் லேசான பதட்டம். மானசா நிமிர்ந்து வேலம்மாவை பார்த்து பெட்டியில் முகவாயை அழுத்தியபடி மெதுவாய் சிரித்தாள். ஏன் வேலம்மா, சின்னவர்னதும் எல்லார் முகமும் ஒரு மாதிரி ஆகிடுது? அவர் என்ன அத்தனை மோசமானவரா என்றாள் குரலை நீட்டி கேலியாக. வேலம்மா பதறிப்போய் பார்த்தாள். ஐயோ, நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? அதுவும் தங்கமான புள்ளதாம்மா. உதவின்னும் போய் நின்னா நேரங்காலம் பார்க்காம அள்ளி கொடுக்கும். இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, யாருகிட்டையும் ஒரு நேரம் முகம் கோணி பேசி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. என்ன, பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கு காரணமும் பொண்ணுதாம்மா. அதனால தான் அவர் இப்படி ஆனாரு. நீ கேள்விப்பட்டதில்ல, இந்திரன் கெட்டதும் பொம்பளையால, சந்திரன் கெட்டதும் பொம்பளையாலன்னு? தம்பி காலேஜ் முடிச்சதும் அப்பாவுக்கு உதவியா கம்பெனியில இருந்தப்ப அங்க மாடலிங் செய்ய ஒரு பொண்ணு வந்துச்சு. சாதாரண குடும்பத்து பொண்ணுதான். வரும்போது பிள்ளைப்பூச்சி மாதிரி தான் வந்தது. எப்படியோ சின்னவரை கைக்குள்ள போட்டுக்குச்சு. பெரியவரும் எம்பிட்டோ சொல்லி பார்த்தாரு, கேட்கல. அவர் ஆழ்ந்த அனுபவப்பட்டவரு. தானும் வயசுல ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினப்ப முகுந்த் தம்பியோட அம்மாவை கட்டிக்கிட்ட பிறகுதான் நிலப்பட்டாரு. அதனால அவருக்கு தெரியும், பொண்ணால தான் ஒரு மனுஷனோட எல்லாமே மாறும்னு. பெரியவர் ஒன்றும் காதலுக்கு எதிரியெல்லாம் இல்ல. ஆனா தன்னுடைய பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு தகப்பன் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு பார்த்துருக்காங்க. எதுவும் நம்பிக்கையானதா இல்ல. அதை சின்னவர்கிட்ட எடுத்து சொன்னா இவர் நம்பாம வீட்டுல சண்டை போட்டு ஓஞ்சாரு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பெரிய சவால் நடந்துச்சு. அந்த பொண்ணு காசுக்காகத்தான் உன் பின்னால சுத்தரான்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு பெரியவர் சொல்ல, அதை மட்டும் நிரூபிச்சுட்டா நீங்க சொல்றத நான் கேட்கறேன்னு சின்னவரும் சொல்லிட்டாரு. சின்னவரை ஒரு ரூமுக்குள்ள மறைஞ்சிருக்க சொல்லிட்டு பெரியவர் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசினாரு. முகுந்த விட்டுட்டு போக உனக்கு எவ்வளவு வேணும்னு. ஆரம்பத்துல ரொம்ப வரப்பா பேசின அந்த பொண்ணு நேரமாக ஆக பெரியவர் ரேட்டை ஏத்த ஏத்த கொஞ்சம் சலனப்பட்டுட்டா. சின்னவர் மனசு உடைஞ்சு போயிட்டாருமா. அந்த நிமிஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல சுமூகமான பேச்சுவார்த்தை கிடையாது. அந்த பொண்ணு மோசமானவள்னு ஐயா காட்ட நினைச்சு நடத்தின நாடகம் தம்பி மனசுல உலகத்து பொண்ணுங்க எல்லாம் கெட்டவங்கன்னு பதிஞ்சு போச்சு. பெரியவர் ஏதோ தன் பிள்ளையை காப்பாத்திட்டதா அந்த நிமிஷம் சந்தோஷப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது, தம்பி எழுந்திருக்கவே முடியாத படுகுழியில விழுந்துருச்சுன்னு. இதுல ஜெயிச்சதும் பெரியவர் தான், தோத்ததும் அவர்தான். அந்த நிமிஷத்துல இருந்து எல்லா பொண்ணுக்கும் விலை இருக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசும். சில சமயம் அந்த கோபம் எல்லை மீறி பெரும் சண்டையா வீட்டுல வெடிக்கும். பெரியவரும் அவரோட பொண்ணும் எத்தனையோ முயற்சி செய்து இவரை மீட்க பார்த்தும் முடியல. எதுவும் எந்த பிடிப்பும் கிடையாது. இப்படியேதான் அவரோட வாழ்க்கையும் போகுது. இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும்னு காத்திருந்து காத்திருந்து காலம் போனதுதான் மிச்சம். இவருக்கும் 28 வயசு ஆகிடுச்சு. இதெல்லாம் நடந்து 5 வருஷத்துக்கு மேல ஓடிடுச்சு. இன்னும் அவர் மாறவே இல்லை. மற்றபடி அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை. வேலம்மாவின் வார்த்தைகளை வாங்கிக் கொண்டே தன்னுடைய பேக்கிங்கை முடித்திருந்தாள் மானசா. வெளியில் வந்தாள். மனம் என்னதான் தைரியம் சொல்லிக் கொண்டாலும் ஏதோ ஒரு பரபரப்பில் ஆழ்ந்து கிடந்தது. மானசாவும் முகுந்தனும் காரில் புறப்பட
மற்றவர்களுடன் ஷூட்டிங் உபகரணங்கள் அடங்கிய வேன் தனியாக புறப்பட்டது. இரவு நேரம், பரபரப்பில்லாத தெருக்கள் மனசுக்குள் ரம்மியத்தை உண்டாக்கியது. கார் கண்ணாடி வழியாக வெளித்தெரிந்த இருட்டு உலகத்தை வேடிக்கை பார்த்தபடி வந்தாள் மானசா. பெங்களூர் சிம்சன் அவென்யூவில் முகுந்தனுக்கு சொந்தமான ட்ரிபிள் பெட்ரூம் பிளாட் இருந்தது. அங்கு தங்கத்தான் ஏற்பாடு. வெகு அழகான பிளாட் 7வது தளத்தில் இருந்தது இவர்களுடைய பிளாட். இரவு முழுக்க பயணம் அலுப்பாகவும் லேசான தூக்க கலக்கமாகவும் இருந்தது. கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் வீடு அத்தனை துப்புரவாக இருந்தது. கண்கள் வெளிய பார்த்து கொண்டிருந்தாள் மானசா. மானசா, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிடுங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். போற வழியில சாப்பிட்டுக்கலாம், ஓகே என்றான். அவளுடைய பதிலுக்கு காத்திராமல் கதவை அடைத்துவிட்டு வெளியேறினான். முதன்முறையாக மனசுக்குள் சின்னதாய் கிளி பரவ அவன் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றாள். ஒரு பக்கம் பார்த்தால் தன்னுடைய தைரியமும் துணிவும் பெரும் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுவே கொஞ்சம் இயல்பு மீறின துணிச்சலாகவும் அவளுக்கு தோன்றியது. அவன் மோசமானவன் என்று தெரிந்தே இருந்தும் அவனுடன் வந்தது எத்தனை தூரம் சரியான முடிவு புரியவில்லை. அதே நேரம் அவனை மறுக்கவும் தவிர்க்கவும் அவன் வாய்ப்பும் தரமாட்டான். இந்த இடத்திற்கு வர வைத்த தன்னுடைய நிலைமையை எண்ணி வேதனையாகவும் இருந்தது. இந்த ட்ரிப்பிற்கு மறுத்திருந்தால் அது முன்னால் அவளை பலகீனமானவளாய் காட்டும். அவள் பலகீனமானவளாய் மற்றவர்கள் உணர்வது அவளுக்கு பாதுகாப்பானது அல்ல என்பதாலேயே அவள் சம்மதித்து இங்கே வந்திருந்தாலும் மனசுக்குள் ஒரு நெருடல் இருக்கத்தான் செய்தது. இங்கே அவளுக்கு என்ன நிகழ்ந்தாலும் கேட்க கூட ஆளில்லை. ஆனால் முகுந்தன் அன்றைக்கு சொன்ன வார்த்தைகள்தான் அவளை தைரியம் கொள்ள வைத்திருந்தது. விலை கொடுக்காமல் எதையும் அவன் எடுத்துக்கொள்ள மாட்டானாம். சிரித்து கொண்டாள். குழப்பத்தை தூக்கி ஓரமாய் வைத்துவிட்டு இயல்பாய் உள்ளே போனாள். பராமரிப்பில்லாமல் இருந்த வீட்டை அழகாய் துப்புரவு செய்து வைத்தாள். சிதறி கிடந்த பொருட்களை ஒழுங்குபடுத்தி தூசி துடைத்து அழகாக்கினாள். உலகம் அழகானது என்ற வாசகங்கள் பொருத்திய புகைப்படம் ஒன்று சுவற்றில் தாறுமாறாய் தொங்கியது. அதை நேராக்கி மாற்றி வைத்தாள். 2 அறைகள். அதில் ஒன்றில் குவிந்து கிடந்த விஸ்கி பாட்டில்களை குவித்து அள்ளி கொட்டினாள். அந்த சூழ்நிலைகள் அவளுடைய தைரியத்தை பதம் பார்த்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இயல்பாக தன்னுடைய வேலைகளில் ஆழ்ந்து கிடந்தாள். திரைச்சீலைகளை கபோர்டில் தேடி எடுத்து மாற்றினாள். வீடு பளிச்சென்று தேவலோகம் போல ஆனது. முகுந்தன் வெளியில் சென்று வெகு நேரமாகிவிட்டது போல் தோன்றியது. நேரம் பார்த்துவிட்டு சின்னதாய் நகம் கடித்து கொண்டு அவனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். யோசித்து பார்த்தாள். சிரிப்பு வந்தது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்த நிமிஷம் அப்பாவின் குடும்பத்தை நம்பியே பயணமாகி அங்கிருந்து புறக்கணிக்கப்பட்டு இப்போது எங்கேயோ வந்து நிற்கிறோம் என்பது விசித்திரமாயிருந்தது. சுவற்றில் தொங்கிய போட்டோவில் முகுந்தன் சிரித்து கொண்டிருந்தான். அந்த படத்தையே உற்று பார்த்தாள். அவன் கண்களில் தெரிந்த ஒருவித அறிவுக்கலை ஆச்சரியமாயிருந்தது. பெண் என்ற விஷயத்தை கடந்து பார்த்தால் அவன் நிச்சயம் அற்புதமான மனிதன்தான். அபாரமான திறமைசாலி. பெண் அவனுடைய பலகீனம் இல்லை. ஆனால் தன்னுடைய பலத்தையும் தைரியத்தையும் அன்பையும் பெண்ணிடம் இழந்து அதனாலேயே பெண்கள் மீது இனம் தெரியாத வெறுப்பும் அலட்சியமும் காட்டுகிறான் என்று புரிந்தது. கொஞ்சம் மனசு தூண்ட ஆர்வமாக உள்ளே போய் தேடி பார்த்தாள். முகுந்தனை பற்றிய ஏதாவது சுவாரஸ்யமாய் கிடைக்கிறதா என்று. கபோர்டு முழுக்க அவனுடைய சிறு வயது கல்லூரி புகைப்படம் என்று நிறைய கிடந்தது. பார்க்க பார்க்க சிரிப்பை வரவழைக்கும் மெல்லிய தோற்றங்களில் அவன் இருந்தான். ஆல்பத்தின் பின்பக்க அட்டையில் ஒரு இளம் பெண்ணின் புகைப்படத்தை கிழித்து வைத்திருந்தான். அழகாக இருந்தாள். ஒருவேளை அவள்தான் முகுந்தனின் காதலியோ எண்ணிக்கொண்டு புகைப்படத்தை அதே இடத்தில் பொருத்திவிட்டு நகர்ந்தாள். இன்னும் முகுந்தன் வந்த பாடில்லை. பெங்களூரின் குளிர் உடம்பில் ஊசி இல்லாமல் உள்ளே உதிரத்தை உறைய வைத்து கொண்டிருந்தது.
பால்கனி திறந்து வந்து நின்றாள். தவழ்ந்து விளையாடிய குட்டி குட்டி மேகங்களை ரசித்தாள். ஹீட்டரை ஆன் செய்து குளித்து முடித்தாள். மனமும் உடம்பும் இதமாயிருந்தது. ஆலிவ் பச்சையில் டிஷ்யூ காட்டன் புடவை கட்டி கொண்டாள். அதற்கு ஏற்ப அழகான மிதமான ஒப்பனை செய்து முடித்து கண்ணாடியில் பார்த்தவளுக்கு பிரமிப்பாயிருந்தது. விற்பனைக்கு காத்திருந்த கற்பனைக்கு எட்டாத ஓவியம் போல் இருந்தாள். ஹாலில் வந்து காத்திருக்க தொடங்கினாள். நேரம் துளி துளியாக கரைந்தோடிக்கொண்டிருந்தது. இன்னும் முகுந்தன் திரும்பி வந்திருக்கவில்லை. வெளியில் ஏதோ சத்தமாகவும் பெரும் ஓசையாகவும் இருந்தது. ஜன்னல் வழியே வந்து எட்டி பார்த்தாள். நடப்பதை யூகிக்க முடியவில்லை. ஆனால் வெளியில் மிக பெரிய பரபரப்பு ஏதோ ஒன்று மட்டும் புரிந்தது. கதவு தட்டப்பட்டது. ஓடி வந்து திறந்தாள். முகுந்தன் நின்றிருந்தான். அவனுடைய நிலையை பார்த்து ஒரு நொடி அதிர்ச்சி வாங்கியவளாக வேகமாய் சேஃப்டி டோரை ஓபன் செய்து கதவு திறந்தாள். வேகமாய் உள்ளே வந்தவன் கதவை தாழிட்டு விட்டு சோஃபாவில் சரிந்தான். நீண்ட பெருமூச்சை விட்டான். என்னாச்சு சார் என்றாள். என்னாச்சா? உனக்கு எதுவுமே தெரியலையா? சரியா போச்சு. முதல்ல மொபைலை ஆன் பண்ணி கரண்ட் நியூஸ் என்னன்னு படிச்சு பாரு என்றான் தலையை பற்றியபடி. அவள் விளங்கிக் கொள்ள இயலாமல் திரு திருவென விழித்தாள். வெளியில பெரிய கலவரம். காவேரி பிரச்சனை மறுபடியும் பெரிய கலவரமா வெடிச்சிருச்சு போல. இங்க இருக்கிற ஒரு தமிழர் கன்னடரை அடிச்சுட்டார்னு சொல்றாங்க. ரொம்ப பிரச்சனை இந்த சிம்சன் ஏரியால தான். ஊரடங்கு உத்தரவு போட்டு இருக்காங்க. உடனேயே நான் திரும்பி வர்றதுக்குள்ள பெரும் பாடுபட்டுட்டேன். நான் தனியா வந்திருந்தா வழியில எங்க வேணா தங்கி இருப்பேன். ஆனா உன்னை இங்க வீட்டுல விட்டுட்டு போயிருக்கேன். அதான் வந்தே ஆகணும்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வந்து சேர்ந்தேன். அவன் சொன்னபோது அவன் கண்களில் கலவரத்தின் மிச்சம் தெரிந்தது. அவள் நெகிழ்வாய் அவனை பார்த்தாள். இந்த பொறுப்பான முகம் அவனிடம் அவள் இதுவரைக்கும் காணாதது. வெளியில் தட தடவென ஓடும் சத்தங்களும் சிலுங் பலுங் என்ற கண்ணாடிகள் உடையும் சத்தங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தது. முகுந்தன் வேகமாய் எழுந்து போய் ஜன்னலை அடைத்தான். சத்தம் மட்டுப்பட்டது. அமைதியாய் சோஃபாவில் சரிந்து சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டான். நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல மனசா. நிஜத்தை சொன்னா இன்னைக்கேன்னு பார்த்து ரொம்ப பசிக்குது சொல்லிவிட்டு வாய் விட்டு சிரித்தான். அவனுடைய அந்த வார்த்தைகள் அவளுக்குள் இரக்கத்தை பிறக்க வைக்க, வரும்போது சாப்பிடுவதற்காக கொண்டு வந்திருந்த பிஸ்கட் பழங்களை தட்டில் எடுத்து வைத்து கொண்டு வந்து நீட்டினாள். வாவ், கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்க போல. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான் என்றவன் அவளை கண்களால் அளந்தபடி பிஸ்கட்டை எடுத்து கொண்டான். மானசா எழுந்து போய் ஸ்டோர் ரூம் கபோர்டை திறந்து பார்த்தாள். மளிகை சாமான்களும் அத்தியாவசிய பொருட்களும் இருந்தன. அவளுடைய விழிகளின் வியப்பை அறிந்தவனாக சொன்னான். இங்க அப்பாவும் நானும் அடிக்கடி வந்து தங்குறது வழக்கம். வந்தா செல்ஃப் குக்கிங் தான். இல்லைனா பங்களாவில் இருக்கிற வேலையாட்கள் யாரையாவது அழைச்சுக்கிட்டு வந்துடுவோம். அப்பா போன வாரம்தான் பிஸ்னஸ் விஷயமா வந்து 4 நாள் தங்கிட்டு போனாரு. அப்ப வாங்கி போட்ட சாமான்களா இருக்கும் என்றவன் டிவியை ஆன் செய்து கலவரத்தின் நிலவரத்தை அறிய தொடங்கினான். ஷூட்டிங் வேனில் இருப்பவர்களின் நிலை குறித்தும் பாதுகாப்பு குறித்து கேள்வி கேட்டு திருப்திப்பட்டு கொண்டான். மானசா இருப்பில் இருக்கும் பொருட்களின் நிலை குறித்து ஆராயத் தொடங்கினாள். கோதுமை மாவு, கடலை மாவு, மைதா, அரிசி, பருப்பு, எண்ணெய், வெங்காயம், டொமேட்டோ சாஸ் என்று கெட்டு போகாத பொருட்களின் கையிருப்பு இருந்தது. ஃப்ரிட்ஜில் மசாலா பொருட்கள் கொஞ்சமும் இருந்தது. இவற்றை வைத்துக்கொண்டு எப்படி உப்பேற்றுவது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். வேறு வழியில்லை. முகுந்த் பசி பொறுக்க மாட்டான் என்று நன்றாக தெரிகிறது. இண்டக்ஷனை ஆன் செய்து அரிசி பருப்பு களைந்து குக்கரில் வைத்து பருப்பு சாதமும் வெங்காய தொக்கும் தயார் செய்தாள். அப்பளம் பொரித்து வைத்தாள். ஊறுகாய் ஃப்ரிட்ஜில் இருந்தது. வெளியில் எடுத்து வைத்தாள். வெளியில் வந்து பார்த்தாள். டிவி சத்தமின்றி ஓடிக்கொண்டிருக்க முகுந்த் சோஃபாவிலேயே நன்றாக உறங்கி இருந்தான். மணி நண்பகலை தாண்டி இருந்தது. சோஃபாவின் அருகில் வந்து நின்றாள். உறங்குகின்ற அவனுடைய முகத்தை உற்று பார்த்தாள். அமைதியான அழகான முகம், உணர்வுகளை கொட்டும் கூரிய நாசி,
அவனை ரசிப்பதை தவிர்த்து மெதுவாக அழைத்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.